இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் என்று அறிவித்தார்களோ அதிலிருந்து வியாபாரிகள் மிக மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றாடு வியாபாரிகளுடைய பணம் பறிக்கப்படுகிறது. பறிக்கப்படுவது மட்டுமல்ல, அதில் கையூட்டு பணத்தை வாங்கி கொண்டும் பணம் திருப்பி தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தில் பல முறை முறையிட்டும் எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற 27ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு மனு கோரிக்கை கொடுக்கப்பட்டு 27க்குள் அது சட்ட திருத்தம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் வருகின்ற மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று முதற்கட்டமாக சென்னையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பதை தீர்மானித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் முற்றுகையிடுவதாக பேரமைப்பு அறிவித்திருக்கிறது. அதை தாண்டினால் தமிழகம் முழுவதும் கடை அடைப்பு நடத்துவது என்பதையும் பேரமைப்பு தீர்மானித்திருக்கிறது. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்து இதை வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் ஆணையர் அவர்கள், தேர்தல் அதிகாரிகள் சாமானிய காய்கறி மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்துள்ளே நின்று கொண்டு 33 லட்சம் ரூபாய் பறித்திருக்கிறார்கள். அது வியாபாரிகள் விட்டு பணம் அல்ல, எங்கோ வேலைக்கு ஆள் இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு விவசாயம் செய்கின்றானே சாமானிய விவசாயி விட்டு பணம். ஆகவே அதிகாரிகளே, மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கள். உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக எங்கள் வியாபாரத்தை அடியோடு ஒழித்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வலியுறுத்துகிறோம்.